சத்தமா ஷார்ட் முடிய போகுது. மன வளர்ச்சியோ இல்லை உடல் ஊனமுற்ற குழந்தைய கூட அந்த அளவுக்கு பார்க்கறதில்ல. இந்த மாதிரி ஒரு குழந்தை நல்லா இருப்பாங்க, அவங்களால பேச முடியாது. அந்த பார்க்குற பார்வை வந்து உண்மையிலே அந்த பேரண்ட்டாக நாங்கள் சொல்லும்போது எங்களால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது அவங்க பார்க்குற பார்வை. ஒரு ட்ரெயினில் அவனை கூட்டின்னு போனேன்னாக்கா அவனை பார்த்த உடனே எல்லாருமே வந்து அடுத்த கம்பார்ட்மெண்ட்டே தே ஆர் ஷிஃப்டிங், ட்ரை டு ஷிஃப்டிங் தட். பட் அட் தட் டைம் ஐ ஃபீல் பேட். ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளை பெற்றவர்களின் மன குமுறல் இது. ஏன் இவர்கள் குமுறுகிறார்கள்? எது இவர்களை இந்த நிலைக்கு தள்ளி இருக்கிறது? அண்மை காலங்களில் அதிக அளவில் பேசப்படும் விவாத பொருளாக ஆட்டிசம் மாறியிருக்கிறது. இந்தியாவில் ஏறக்குறைய 1 கோடிக்கும் அதிகமானோர் ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது துல்லியமான புள்ளி விவரம் அல்ல. முறையான கணக்கெடுப்பும் வகைப்படுத்துதலும் இல்லாத நிலையில் ஏறக்குறைய 1000 பேரில் 2 முதல் 6 பேருக்கு இந்தியாவில் ஆட்டிச குறைபாடு இருப்பதாக செயற்பாட்டாளர்கள், தன்னார்வலர்கள் தெரிவிக்கிறார்கள். கடந்த ஆண்டு எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி அமெரிக்காவில் 55 பேரில் 1 குழந்தைக்கு ஆட்டிசம் பாதிப்பு இருக்கிறது. ஜப்பானில் ஏறக்குறைய 60 பேரில் ஒருவருக்கு பாதிப்பும், ஐக்கிய அரபு அமீரகத்தில் 88 பேரில் ஒருவருக்கும் ஆட்டிசம் பாதிப்பு இருக்கிறது. இதேபோல தென்கொரியா, ஜெர்மனி போன்ற நாடுகளிலும் ஆட்டிசம் பாதித்தவர்களின் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. ஆட்டிசம் என்றால் என்ன? தமிழில் மன இறுக்கம் என்று அழைக்கப்படும் ஆட்டிசம் அறிவுசார் வளர்ச்சி குறைபாடாகவே வகைப்படுத்தப்படுகிறது. மூளை வளர்ச்சி குறைபாடு, டவுன் சிண்ட்ரோம் போல பிறப்பிலேயே ஏற்படும் குறைபாடு ஆட்டிசம். ஆண்டுகளின் மத்தியில்தான் ஆட்டிசம் என்ற குறைபாடு தனித்து அறியப்பட்டது. ஏன் இவ்வளவு பேசுகிறோம்? காரணம், ஏப்ரல் 2ஆம் தேதி உலக ஆட்டிச தினம். இதுதான் வியாதி, இதுதான் அதோட சிம்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் தான். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஒரு சின்ன மைல்டு சிம்டம்லேருந்து ரொம்ப அக்ரெசிவான பிஹேவியர் வரைக்கும் இருக்கும். ஒரு குழந்தைக்கும் ஒரு சில பர்டிகுலர் ஏரியா அப்படி தான் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுக்கு அடிப்படைகளே பிரச்சனைகளாக இருக்கின்றன. குறிப்பாக குழந்தை பருவத்திலேயே இவர்களுக்கான பிரச்சனைகள் முளைவிடத் தொடங்கிவிடுகின்றன. இந்த குழந்தைகளை வளர்ப்பது பெற்றோருக்கு மிக பெரும் சவாலாகவே முன் நிற்கிறது. தங்கள் குழந்தை பிற குழந்தைகளைப் போல இல்லை, குழந்தைக்கு தீர்க்கவே முடியாத குறைபாடு இருக்கிறது என்பதை மனதளவில் அவர்களும் ஏற்றுக்கொள்வதே முதல் சவாலாக இருக்கிறது. குழந்தைகளை பிராண்ட் பண்ணிட்டு இமீடியட்டாக ஸ்கூலுக்கெல்லாம் போகிறாங்க இல்லையா, அப்போ பேரண்ட்ஸ்க்கு என்ன தோன்றுறது,
நான் இவ்வளோ தெரப்பி கொடுத்து இவ்வளோ ட்ரைனிங் கொடுத்துட்டேன்னா என் சைல்டு வந்து இன்னொரு 2 வருஷத்தில் நார்மல் ஆகிடும். ஜென்ரலாக அக்செப்டன்ஸே இல்லை பேரண்ட்ஸ் கிட்ட. என் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அவன் என்னவாக இருக்கிறானோ அப்படியே ஏற்றுக்கொள்வது. அதை திருத்துறதுக்கு அவனை போட்டு ப்ரெஷரைஸ் பண்ணுறதில்லை. நான் அவனுக்கு தெரப்பி கூடாதுன்னு சொல்லலை, அவனுக்கு ஒவ்வொரு அன்றாட பழக்க வழக்கங்கள் கற்றுக்க கூடாதுன்னு சொல்லலை. அதெல்லாம் கற்றுக் கொடுங்க, அதெல்லாம் அவன் வளர்ச்சிக்கு உதவும். ஆனால் அவன் எப்படி இருக்கிறானோ அப்படியே நான் ஏற்றுக்கும் போது இந்த சொசைட்டியை பற்றி எனக்கு எந்த பயமும் இல்லாமல் இருக்கும். ஆட்டிச குழந்தைக்கு முழுமையான அர்ப்பணிப்புடன் கூடிய கவனிப்பும் தேவையாக இருக்கிறது. இதனால் 24 மணி நேர கண்காணிப்பும் கவனிப்பும் பயிற்சியும் தேவைப்படுகிறது. அதற்குள் சுற்றத்தாரும் உறவுகளும் அந்த பெற்றோரின் மனதையும் முயற்சிகளையும் நோகடித்து விடுகிறார்கள். முன்னாடி ஒரு வீட்டில் இருந்தோம் நாங்கள். அந்த வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற நெய்பர் பார்த்தீங்கன்னா பிரவீன் அபசகனமாக நினச்சாங்க. என் பையன் வந்து வெளியில் நின்னானா அவங்க வெளியில் எங்கேயாச்சும் வெளியில் கிளம்புனாங்கன்னா உள்ளே போய் கதவை அழைச்சிக்குவாங்க. இது ஒரு எக்ஸாம்பிளே போதும்னு நினைக்கிறேன் நான். நம்ம முன்னாடியே கேட்பாங்க, காது செக் பண்ணிட்டீங்களா, குழந்தைய சைக்காட்ரிஸ்ட்டை கூட்டிகிட்டு போனீங்களா, சைக்காலஜிஸ்ட்டை கூட்டிகிட்டு போனீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து நல்லா புரியும், குழந்தைங்களுக்கு நல்லாவே புரியும். என்னோட பையனுக்கெல்லாம் நீங்கள் 100% என்ன சொல்கிறீங்கன்றது வந்து புரியும். நீங்கள் வந்து அந்த மாதிரி எல்லா குழந்தைக்குமே புரியும். ஆல்மோஸ்ட் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரமில் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே அது புரியும். நீங்கள் அவங்க முன்னாடி அவ்வளோ இதுவாக வந்து ரொம்ப அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி கேட்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாம் வாழும் சமூகம் சிறப்பு குழந்தைகளை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு மன முதிர்ச்சி கொண்டதாகவோ பக்குவம் மிக்கதாகவோ இல்லை என்பதை நாம் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். வீட்டை கடந்து வெளியிலோ மருத்துவ சிகிச்சைக்காகவோ பயிற்சிக்காகவோ குழந்தையை அழைத்துச் செல்லும் ஒவ்வொரு தருணமும் பெற்றோருக்கு எளிதானதாக இருந்து விடுவதில்லை. இப்போ நான் ஒரு ட்ரெயினில் அவனை கூட்டின்னு போனேன்னாக்கா அவனை பார்த்த உடனே எல்லாருமே வந்து அடுத்த கம்பார்ட்மெண்ட்டே தே ஆர் ஷிஃப்டிங், ட்ரை டு ஷிஃப்டிங் தட். பட் அட் தட் டைம் ஐ ஃபீல் பேட் பிகாஸ் அப்புறம் நான் நினச்சி பார்ப்பேன், ஓகே சொசைட்டி வந்து தே கேனாட் அக்செப்ட் திஸ் டைப் ஆஃப் சைல்டு, தே வில் பி சம் வாட் ஸ்கேட் டு கம் அண்ட் சிட் வித். இல்லை கூட்டின்னு போகிறச்சே அவன் நடக்கிறது ஒரு மாதிரியே இருக்கும், ஒரு மாதிரி சவுண்ட் பண்ணிகிட்டே நடப்பான். அதோட இல்லாதக்கு அவனோட பிரச்சனை இந்த சென்சிட்டிவ் ப்ராப்ளம்ஸ்னால பக்கத்துலேருந்து ஒரு ஆட்டோ அந்த மாதிரி எதனா போச்சுன்னா இம்மிடியட்டாக அவன் ஒரு மாதிரி கத்துறது. அப்போது வந்து மற்ற ரெகுலராக போகிற பப்ளிக்கெல்லாம் உடனே ஒரு பெரிய கூட்டமாக சேர்ந்து நின்று ஏதோ ஒரு இந்த ஜீவனை பார்க்குற மாதிரி அவனையே பார்க்குற மாதிரி இது பண்ணுவாங்க. ஒரு சமயத்தில் நானும் என் குடும்பத்தோட பையனோட சேர்ந்து ரயிலில் ட்ராவல் பண்ணுறோம். இவன் வந்து குதிக்கிறான், எய்த்தாப்பில் ஒன்று மிதிச்சுட்டான். எய்த்தாப்பில் ஒன்று மிதிச்சோன்னா அந்த ஆள் உஷ் அப்படின்னு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடாரு. நாங்கள் அவர்கிட்ட ஐயா சாரி அப்படின்னு சொன்னோம். என்ன சாரி, பிள்ளைய வளர்ந்து வச்சிருக்கா அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அது எங்களுக்கு ரொம்ப, நாங்கள் ஆர்டிசம்னு சொல்ல முயற்சி பண்ணுறோம், அவர் காது கொடுத்து கேட்கல, எங்களுக்கு வளர்ப்பு சரியில்லைங்கிற ரேஞ்சில் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நாங்கள் பையனை குதிக்க கூடாதுங்கிறனால அவனை பிடிச்சி உட்கார வச்சு அமுக்கி பிடிச்சி உட்காந்துருக்கோம். அது இன்னும் அவனுக்கு பிஹேவியரை கொடுக்குது, மாற்றம் கொடுக்குது, நடத்தை மாற்றங்களை இன்னும் மோசமான முறையில் அவன் திமிடுறான். நாங்கள் பிடிச்ச அமுக்குதான் திமிடுறான். இப்போ அடுத்த ரயில் பயணத்தில் நாங்கள் என்ன பண்ணோம், இதே மாதிரி அவன் ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும்போது எய்த்தால் பார்க்கணும் மாதிரி சொல்லிட்டான், பையன் கொஞ்சம் எம்மா இருங்க, மன வளர்ச்சி கம்மி அப்படின்னு. கபார்னு ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிட்டாங்க. மன வளர்ச்சி கம்மினா இந்த சொசைட்டியில் ஒரு பயம் வந்துடுது, விழுந்து பிராண்டிடுவானோ கடிச்சிருவானோன்னு. எனக்கு அதை பற்றி ஒரு துளியும் வருத்தம் இல்லை. என் பையன் ஆட்டிசத்தில் இருக்கிற பையன், நீ என்ன வேணாலும் நினச்சிக்க, நீ என்ன சொல்லி வேணாலும் கூப்பிட்டுக்க. கொடுமையான குற்றங்கள் புரிந்தவர்கள், ஏமாற்று பேர்வழிகள், ஊழல்வாதிகள் கூட ஒரு காலகட்டத்திற்கு பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடுகிறார்கள். ஆனால் எந்த பாவமும் அறியாமல் பிறப்பிலேயே குறைபாடு கொண்ட சிறப்பு குழந்தைகளை அவர்கள் சிறப்பு குழந்தைகள், அவர்களை புறக்கணிப்பதோ துன்புறுத்துவதோ கூடாது என்ற அளவில் ஏற்றுக்கொள்பவர்களோ அவர்களின் அதீத செயல்பாடுகளை பொறுத்துக் கொள்பவர்களோ மிகவும் குறைவே. நாங்கள் முன்னாடி இருந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் வந்து என் பையனை ஒரு காது கேட்காத பையன் அப்படின்ற லெவல்லே தான் பேசிகிட்டு இருப்பாங்க, சைகையிலலாம் பேசுவாங்க. அப்போ நான் அந்த வீட்டை வெக்கேட் பண்ணிட்டு வந்துட்டேன். எங்கள் வீட்டுக்கு வரும்போது அவங்க எங்கள் வீட்டில் வந்து என் பையனை ரொம்ப பாசமாலாம் கொஞ்சுவாங்க, நல்லாலாம் பார்த்துப்பாங்க. ஆனால் அவங்க இன்னொரு பக்கத்து வீட்டில் வேலை செய்ய அந்த பையனுக்கு வந்து அவன் வந்து ஒரு மென்டலி ரிட்டார்டட் அப்படின்ற மாதிரி, அந்த பைத்தியத்து வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஆட்டிச குழந்தைகளுக்கும் தெரியும்,
தன்னையே வித்தியாசமாக பார்க்குறாங்க அப்படிங்கிறதே பிஹேவியரை இன்னும் மோசமாக்கும். கிருஷ்ணநாராயணன் ஆட்டிசத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் எழுதின ஆட்டோபயோகிராஃபியில் அதை மென்ஷன் பண்ணுறாரு. தான் பள்ளியில் படிக்கும்போது லிஃப்ட் மேன் என்னை குறுகுறுன்னு பார்ப்பான். அது பார்க்கும்போதே எனக்கு அந்த ஒரு பதட்டம் வந்துடும். என் கைகால் ஆட்ட ஆரம்பிச்சிடுவேன், நான் சத்தம் போட ஆரம்பிச்சிடுவேன். அவன் என்னை சும்மா பார்க்காமே இருந்திருந்தா கூட நான் இயல்பாக போயிட்டு வந்துருப்பேன். அவன் என்னை குறுகுறுன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு குழந்தைகளை பள்ளிகள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஆனால் ஒருங்கிணைந்த கல்வி முறையும் சிறப்பு பயிற்சிகளும் கிடைப்பதென்பது அனைத்து சிறப்பு குழந்தைகளுக்கும் எட்டாக்கணியாகவே இருக்கிறது. ஆட்டிசம்க்கு எக்ஸாக்டாக இதுதான் காசுன்னு இன்னும் பின் பாயிண்ட் பண்ணி வராததுனால நிறைய பேர் வந்து இது வச்சே நிறைய ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணிடுறாங்க. இந்த டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டில் தான் நீங்கள் சாப்பாடு சேஞ்ச் பண்ணால் தான் வரும், இந்த தெரப்பி கொடுத்தா தான் வரும், இந்த இடத்துல போனால் தான் வரும், அது மாதிரி சொல்லிட்டு ஒரு லாபி மாதிரி ஆயிடுது. ஸோ அதை வச்சு பயந்துட்டு சரி ஓகே இது இந்த தெரப்பியில் பண்ணால் தான் நம்மளுக்கு சரியாகும்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வந்து பிளைண்டாக ஒன்றொன்னா ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நிறைய தெரப்பி சென்டர்கள் இந்த சிறப்பு குழந்தைகளை, அதுவும் ஆட்டிசம் பெற்றோரை வந்து ஒரு பணங்காட்சி மரமாக மட்டும்தான் பார்க்குறாங்க. உழுக்குனா பணம் கிடைக்கும். 1 மணி நேரத்துக்கு 300 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ரொம்ப குறைவாக சொல்கிறேன். சில இடங்களில் 250 ரூபா இருக்குது. இப்போ 300 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 1000 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறவங்க உண்டு. இந்த 300 ரூபா 1 மணி நேரத்துக்கு அப்படிங்கிறது வந்து 1 மணி நேரம் 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம். வாரத்துக்கு 5 கிளாஸ், ஒரு மாதத்துக்கு 20 வகுப்புகள். இந்த 20 தெரப்பி வகுப்புகளுக்கு மொத்தமாக முன்பணம் கட்டிடணும். 6000 ரூபா நீங்கள் மொத்தமாக கட்டிடணும். 300 ரூபா மேனிக்கு 6000 ரூபா கட்டிடணும். ஒரு அட்டை ஒன்று கொடுத்துருவாங்க. நீங்கள் அப்பப்போ எப்போ கிளாஸ் போகிறீங்களோ அப்போ போய் அட்டண்டன்ஸ் போட்டு அந்த அட்டையில் என்ட்ரி பண்ணிகிட்டே வந்துடுவாங்க. இதில் நடுவில் உங்கள் குழந்தைக்கு உடம்பு முடியாமல் போச்சு, பேதி ஆயிடுச்சு, ஜுரம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு சொந்தக்காரன் வந்துட்டா நம்ம கிளாஸ் போக முடியலன்னா ஆல்டர்னேட்டிவாக அந்த கிளாஸ் உங்களுக்கு திருப்பி கிடைக்காது. கட்டின பணம் அவ்வளவுதான். உங்களுக்கு ஸ்லாட்டு கொடுத்தோம் சார், நீங்கள் வரல, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஷார்ட் சென்னை பாலவாக்கத்தில் சுவாபிமான் என்ற அமைப்பு கடந்த 10 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. இங்கு சிறப்பு குழந்தைகளின் படிநிலைகளை பொறுத்து அவர்களுக்கு பேச்சு பயிற்சி, எழுத்து பயிற்சி, தொழிற்பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. செந்தில், ராஷ், புஷ், இதெல்லாம் என்ன சவுண்ட் வேர்ட்ஸ்? என்ன சவுண்ட் வேர்ட்ஸ்? இஷ், SHOP, ஷார்ப். கொஞ்சம் கொஞ்சமாக போய் பிச்சு பிச்சு தீனா அவ பார்த்த சொன்னா அது மின்னோ புண்ணா ஓ என்ன சொல்லி என்ன அவன் வாங்கி போல மண்ணா அடங்கா குதிரைய போல அட அலைஞ்சவன் நானே ஒரு பூவை போல மாத்தி விட்டாளே. ஆரம்பித்ததோட நோக்கம் பார்த்தீங்கன்னா ஆட்டிசம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான சர்வீசஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சிகிச்சை முறைகளையும் நாங்கள் நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் இதை ஆரம்பித்தோம். ஆக்சுவலாக நாங்கள் இது முன்னே ஆரம்பித்தது வந்து ஒரு இந்திய மருத்துவ முறைகள் மூலமான சிகிச்சை மையம். இப்போ சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், யோகா, இது மூலயமா எப்படி அவங்களை ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் போகிற போக்கில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் பத்தலை. ஏன்னா அதோட சிகிச்சைக்கான நேரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம்லேருந்து 1 மணி நேரத்தோடு எங்களுக்கு முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன பண்ணுறது, என்ன பயிற்சி கொடுக்கறதுன்னு பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. அப்போ தான் நாங்கள் நினச்சோம் இந்த சிகிச்சைகள் மட்டும் அவங்களுக்கு பத்தாது, கூட ட்ரைனிங்கும் பயிற்சிகளும் ரொம்ப ரொம்ப. குழந்தை பருவத்திலிருந்து இங்கு வருவோர் நல்ல மாற்றங்களை கண்டு மற்ற குழந்தைகள் படிக்கும் பள்ளிகளில் சேரும் அளவுக்கு முன்னேறி விடுகிறார்கள். சிறு வயதில் கண்டறியாமல் தாமதமாக வந்து சேர்க்கப்படும் குழந்தைகளுக்கு அவர்களின் செயல்பாடுகள், குறைபாடுகளை பொறுத்து பயிற்சி அளிக்கப்படுகிறது. சிலர் கேக், காகித கோப்பை, தோட்ட பயிற்சி பெறுகிறார்கள். சிலர் விளையாட்டில் நல்ல தேர்ச்சி பெற்றவர்களாக உருமாறுகிறார்கள். இந்த ஆப்பிள் ஃபர்ஸ்ட் வந்து ரியல் ஆப்பிளில் காட்டுவோம். இது ஆப்பிளில் வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு என்ன கலரில் இருக்குது, இந்த கலர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் தெரியாது. பட் என்னவோ கொடுக்குறாங்க, அம்மா கொடுக்குறாங்க, சாப்பிட்றாங்க. பட் அந்த ஐடென்டிஃபிகேஷனுக்காக ரியல் ஆப்பிள் கட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பீஸ் கட் பண்ணி அதை உங்களுக்கு கொடுத்து அதை டேஸ்ட் பண்ண வைக்கிறோம். 5 டைப்ஸாக உங்களுக்கு இது பண்ணுவோம். ஆனால் ஒரு குழந்தைங்க 3 மந்த்ஸில் கேட்ச் பண்ணிப்பாங்க. இப்போ இருக்கிற குழந்தைங்க ஏன்னா ஆல்ரெடி முன்னால் லேட்டாக ஆட்டிசம் பற்றி தெரிஞ்சது. குழந்தைங்க தெரிஞ்ச உடனே இப்போ சீக்கிரமாக பேரண்ட்ஸுங்க வந்து கரெக்டான இடத்துக்கு வரதுனால சீக்கிரமாக கேட்ச் பண்ணிவிட்டு அவங்க நார்மல் ஸ்கூல்ஸ் போயிடுறாங்க. பஸ்ஸுக்கு பிடிக்கணும், இல்லை அவங்களுக்கு தேவையான திங்ஸ் வேணுங்கிறதையுமே
ஷாப்போட நேம் வச்சு அவங்க படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதால தான் இந்த ஃபோனட்டிக் அவேர்னஸ் நாங்கள் கொடுக்கறது அவங்களுக்கு அதை எப்படி இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்கங்கிறது ஒரு குழந்தைக்கும் தனிப்பட்ட முறையில் அவங்களோட இண்டிவிஜுவலிட்டி அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஒன்று உண்டு. ஸோ இவனுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் இவனுக்கு கம்மியாக இருக்கலாம். அது இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்களோட மூட் ஸ்டெபிலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது. சிறப்பு குழந்தைகளை தங்கள் வாழ்நாள் முழுவதும் பராமரிக்க வேண்டிய நிலையில்தான் பெற்றோர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பிறகு சிறப்பு குழந்தைகளின் நிலை என்ன என்ற கேள்விக்கு பதில் இல்லை. இந்த சூழலில்தான் மாற்றுத்திறனாளிகளின் உரிமையை பாதுகாக்க வகை செய்யும் சட்ட மசோதா மாநிலங்களவையை தொடர்ந்து கடந்த ஆண்டு டிசம்பர் 17ஆம் தேதி மக்களவையிலும் நிறைவேறியது. மாற்றுத்திறனாளிகளுக்கான வரையறைக்கு 7 வகை உடல் குறைபாடுகள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டு வந்த நிலையில் ஆட்டிசம், செரிப்ரல் பால்சி, தசை சிதைவு, மனநல குறைபாடுகள் போன்றவையும் மாற்றுத்திறனாளிகள் என்ற வரையறைக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளன. உயர் கல்வி நிறுவனங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீட்டை 3% அதிகரிக்கவும் இந்த மசோதா வழி செய்கிறது. ஆயினும் ஆட்டிசம் போன்ற அறிவுசார் குறைபாடு கொண்டவர்கள் மீது கூடுதல் அக்கறையும் கவனமும் அரசு காட்ட வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் சுவாபிமான் அமைப்பாளர் பார்த்திபன். சப்போர்ட் ரொம்ப இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. பட் இப்போ கவர்மெண்ட்டே இப்போ நம்ம சென்சிடைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் ரைட் டு பீப்புள் வித் டிசபிலிட்டி ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டமே நம்ம பாராளுமன்றத்தில் பாஸ் ஆகிருக்கு. அந்த சட்டம் வந்த பிறகு தான் கவர்மெண்ட்டோட ரோல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கவர்மெண்ட் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்க்கு, ஸ்கூல்ஸ்க்கு, ஹாஸ்பிட்டல்ஸ்க்கெல்லாம் இன்னும் நிறைய சப்போர்ட் கொண்டு வருவாங்க. இன்னும் கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வருவாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய சப்போர்ட்டுன்னு நம்ம சொல்கிற மாதிரி கவர்மெண்ட்டோட ரோல் இல்லை. அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்யுதா அப்படின்னா எஸ் செய்யுது. எப்படி செய்யுது? அள்ளிலாம் கொடுக்க வேணாம், கிள்ளியாவது கொடுக்கணும்ல, தொட்டு வைக்குதுங்க. அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்கு. அப்போ இதுக்கு ஒதுக்கப்படுற நிதி என்பது போதுமானதாக இல்லை. இந்த ஒவ்வொரு பேரண்ட்டும் சஃபர் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்கு. இன்னைக்கு கிராமங்களில் இருக்கக்கூடிய ஆட்டிச நிலை குழந்தைகள், இல்லை சிற்றூர், பேரூராட்சி, ஊராட்சி மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடிய ஆட்டிச குழந்தைகள் எந்த கண்டிஷனில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பாதிக்கு மேலே அந்த குழந்தைகள் வெறும் மூளை வளர்ச்சி இல்லாதவனா மூளையில் முடங்கி போகிற நிலைமையில தான் இருக்கான். அவனுக்கு பயிற்சியே கிடையாது. ஏன்னா தெரப்பி சென்டருக்கு போக முடியல, பைசா பயங்கரமாக ஆகுது. கிட்டத்தட்ட 8000 அளவு சரியா தரல, ஒரு 8000 சிறப்பு ஆசிரியர் பயிற்சி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கு. அரசு பள்ளிகளில் சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்தில் சிறப்பு குழந்தைகளுக்கு நல்ல பயிற்சி வசதிகள் இருக்கின்றன. எனினும் அரசு பள்ளிகளில் சிறப்பு குழந்தைகளை பயிற்றுவிக்கும் அளவுக்கு சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவே. தனியார் பள்ளிகளிலோ சிறப்பு குழந்தைகளுக்கு ஒருங்கிணைந்த பயிற்சி அளிக்கும் அளவுக்கு கட்டணங்களும் கூடுதலாக இருப்பதால் அதனை தாங்கிக் கொள்ளும் பொருளாதார பலம் அனைத்து பெற்றோரிடமும் இருப்பதில்லை. எனில் சிறப்பு குழந்தைகளுக்கான பயிற்சியும் கல்வியும் மாபெரும் தேவையாக பெற்றோர் முன் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது. இந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் இருக்குது. இப்போ ஓரளவு ட்ரெயின் பண்ணிட்டா இந்த ஏரியாலன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயும் ஸ்பெஷல் ஸ்கூலில் ஸ்பெஷல் சில்ட்ரன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பெசன் நகரில் தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்போ நாங்கள் பாலவாக்கத்துலேருந்து பெசன் நகருக்கு டெய்லி போகணும், இல்லை இந்த பக்கம் முட்டுக்காடு நிப்மேடுக்கு போகணும். அந்த மாதிரி இல்லாமல் எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் அட்லீஸ்ட் ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஸ்கூல்னாவது கவர்மெண்ட் ஒரு ஸ்பெஷல் டீச்சரோட ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரன் அலோவ் பண்ணும். சாதாரண குழந்தைக்கு 20,000 ரூபா ஃபீஸு அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரன் வச்சுருக்கணுக்கு 40,000 ரூபா ஃபீஸ். அந்த 40,000 ஃபீஸ் ஏன்னா நாங்கள் ஸ்பெஷல் பிள்ளையை பார்த்தா பாவிகள், அதனால் அந்த ஸ்கூலுங்கிட்ட டபுளாக வாங்குறாங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த 40,000 ஆண்டுக்கு கொடுத்தாலும் அதோடு சேர்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்பீச் தெரப்பிக்கு தனியாக காசு கொடு, ஆக்குபேஷனல் தெரப்பிக்கு தனியாக காசு கொடு, ஷேடோ டீச்சர்னு ஒருத்தவங்களை போடுறோம் அதுக்கு தனியாக காசு கொடுன்னு அது ஒரு 15,000 20,000 வரைக்கும் வாங்குறாங்க. சரி இவ்வளவும் கொடுக்குறோமே, அந்த நம்ம குழந்தைகள் இன்க்ளூசிவ் ஸ்கூலில் ஒன்றா சேர்த்து மற்ற குழந்தையோட கலந்து பழக விடுறாங்களா? அநேக பள்ளிகளில் அப்படியான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் பிரச்சனை இல்லை, பட் மேன் பவரும் இல்லை. இப்போ எஸ்பெஷலி கிட்ஸ் வித் ஆட்டிசம் மேனேஜ் பண்ணணும்னா ட்ரெயின்டு மேன் பவர் ரொம்ப அவசியம். அதுக்கான டீச்சர்ஸ், அதுக்கான தெரப்பிஸ்ட், சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ் ரொம்ப அவசியம். இது இல்லைனா நார்மல் டீச்சர்ஸ்க்கு தே ஆர் நாட் ட்ரெயின் டு ஹேண்டில் சச் சில்ட்ரன். ஸோ அவங்களோட சைடில் இருக்க டிஃபிகல்ட்டி அவங்க சொல்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு மேன் பவர் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சட்டம் அவங்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹியூமன் ரிசோர்ஸ் ரெண்டுத்தையும் ப்ரொவைட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா இன்க்ளூஷன் கஷ்டமே இல்லை. ஓடி
ஒவ்வொரு குழந்தைக்கும் உள்ள தனித்திறமை போல 1.5 கோடி ஆட்டிசம் குழந்தைகளிடமும் திறமைகள் இருக்கின்றன. அவற்றை கண்டறிவதும் ஆட்டிச குழந்தைகளை அரவணைப்பதும் பெற்றோரின் கடமை மட்டுமல்ல, அரசின் சமூகத்தின் கடமையும் தான். All man, lucky number 5. ஓடி வந்து பாருங்க.